மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். இது சமையலுக்குன்னு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்கென்று ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அவ குடிக்காரன் இல்லை, குடிக்காரன் வேற, சந்திரபாபு வேற. குடிச்சிட்டா ஷூட்டிங் வர மாட்டேன். அங்கேயும் இந்த அம்மா கிட்ட தான் போய் பேசின்னு இருப்பார். யார்கிட்ட? புரட்சி தலைவர். அமெரிக்கன் ஸ்லாங்கில் பேசுவோம். கிஸ்மீன்டுவார். அப்போ நான் சொன்னேன், எதுக்கு வம்பு, ஏற்கனவே நம்ம சாப்பாடு இல்லாமல் இருக்கணும். அவள் குழந்தையா இருக்கும்போது இங்கே சிர்கஸ் போய் கவுனெல்லாம் வாங்கி கொடுத்து என் பொண்ணுடா. நான் நேராக வந்திருக்கேன், என்னை பாட சொல்லுங்கள், நடிக்க சொல்லுங்கள், அழ சொல்லுங்கள், குதிக்க சொல்லுங்கள், எல்லாம் செய்கிறேன். லெட்டர் என்ன பண்ணோன்னு கேட்டார். வந்தார், ஒரு சூசைட் லெட்டர் எழுதினார். எங்களையே செத்துட்டார். அவருடைய பாடி நடிகை செத்து. முதல் மாலை போட்டது புரட்சி தலைவி ஜெயலலிதா. நிறைய சென்ட் வாங்கி அவர் மேலே தைச்சது மிஸ்டர் நாகேஷ். அவரு டெத்தில் ஒருத்தன் வந்து அழுகுறான், லுங்கி கட்டி. உனக்கு நான் பால் கறக்க கற்று குத்தண்டா பாபு. அவன் தான் பால் கறக்க. ஓ, என் பாடியை ஷிஃப்ட் பண்ணாங்க. என் பாபு போறானேன்னு கதறிட்டேன். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பது ஸ்ரீகவி. அதாவது சென்னை வந்து 1968 நான் வந்தேன். அப்போ அந்த சமயத்தில் இயக்குனர் மகேந்திரன், என்னுடைய அத்தை மகன், அவர் தான் முதல்ல எனக்கு ஸ்ரீகவியை அறிமுகப்படுத்தினார். புராண இதிகாசங்களில் ரொம்ப அறிவாளியாக பேசுவார். ஆங்கில படங்களை பற்றியெல்லாம் பேசுவார். எனக்கு ஆங்கில படங்களை பற்றி பேசும்போது தான் எனக்கு அவருக்கு ஒரு போட்டி மாதிரி வரும். நடிகர் சந்திரபாபுவுடன் மிக நெருக்கமாக இருந்தவர், உதவியாளர் மாதிரி. இவரிடம் ஒரு பெரிய தொடரை நாம் எடுக்க போகிறோம். இப்போ ஆரம்பிக்கலாம் பேட்டி. வணக்கம் வணக்கம் வணக்கம். டு சார் வித் லவ். ஆமாம், டு சார் வித் லவ். ஏனென்றால் நான் ஆசிரியரை மதிப்போம். தாங்கள் ஆசிரியராக இருந்தவர். கல்வி கண் திறந்தவர்கள் கற்றதனாலாய பயனன்குள் வாழறிவன் நட்டால் துறா அர் எணி. சிறையுலக மேதை சந்திரபாபு. மேதைன்னா மேதை தான். அஷ்டாவதானியில் 2 பேர் சவுத்தில். ஒன்று மேடம் பானுமதி, ஒன்று சந்திரபாபு. இப்போது நம்ம செகண்ட் ஆஃப் வரும். அவங்க 13 பேர் அண்ணன் தம்பி. சத்யமூர்த்தி, ஜவஹர்லால், கஸ்தூரிபாய், இப்படி தான் அவங்க நாமெல்லாம். ஏன்னா மிஸ்டர் ஜேபி ரோட்ரிக்ஸ் பெரிய சுதந்திர போராட்ட பேர். ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன்னா எனக்கு சந்திரபாபு சொன்னது. ஏன்னா சந்திரபாபு எப்படி சொன்னாருன்னா, சார்லிஸ் அப்படின்னு மாதிரி ஒரிஜினலாக ஒரு பயோகிராஃபி எழுதும், எந்த தப்பு இல்லாமன்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் மாட்டிக்குவீங்க என்ன, எல்லாம் எழுதணுண்டா அப்படின்னு சொல்லி பீம்நமரி ஸ்ட்ரீட்டில் போன உடனே நேராக ஒரு ஆஃபீஸ் இருக்கும், ஹாலு, அதுக்கப்புறம் டைனிங் டேபிள், எல்லாம் கிளாஸ், பெப்பர் ஜமால் கிளாஸ் இன்னும் இருந்தது. அவர் கஷ்டப்படுற நேரத்தில் 4 கிளப்பில் மெம்பர். காஸ்மாபாலிட்டி கிளப்லேயே நடிகர்கள் பேர்லாம் சொல்ல வரும்பல, எந்த நடிகையும் சேர்க்கலாம். சந்திரபாபு சேர்த்தார். ஓ, காமராஜர் பார்த்துல. ஓ, ரைஃபிள், அவர் ரைஃபிள் சுட்டுவார், ஷோட் ஃபைட் பண்ணுவார், சிலம்பம் பண்ணுவார். ஓ, கண்ணையப்பாப்பால் சிலம்பம் பண்ணியிருப்பார். கண்ணையப்பாப்பால் குருடனா எல்லாம் பண்ணுவார், பாடுவார், போவார். அவருக்கு மனைவி பிரிஞ்ச கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஷீலான்னு அவருக்கு பேர் சொல்லக்கூடாது. ஏன்? கோவம் வந்துடும். அந்த அம்மா பிரிஞ்சாங்க இல்லையா, ஆங்கிலோ இண்டியன். ஆமாம், அவங்க கொஞ்சம் உறவு தான். பெரிய கல்யாணம் நடந்தது. ஓலையில் இன்விடேஷன் பண்ணாங்க. பார்த்தேன், நீங்கள் சொன்னீங்க. நம்ம லூர்தமால் சைமன் வீட்டில் தான் கல்யாணம் நடந்தது. லூர்தமால் ரொம்ப சிஸ்டர். அப்போ காமராஜர்கிட்ட அவங்க மினிஸ்டர். காமராஜர் 8 பேரில் ஒருத்தர், 8 பேர். காமராஜர் வளர்க்கப்பட்ட பிள்ளை திரையுலகம் ஜேபி சந்திரபாபு. சினிமா உலகத்தில் அண்ணன் கூப்பிட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்காது. பாபு சார்னு கூப்பிடு, பாப்புன்னு கூப்பிடு. அவர் அண்ணன்னு கூப்பிட்டு அண்ணாச்சின்னு கூப்பிட்டது காமராஜர் சார். ஓஹோ, சரி சரி. அது ஒன்று. காலையில் ஒரு சின்ன வழக்கம், 9 மணிக்கு எழுந்துப்பார். எழுந்த உடனே ஒரு சின்ன டீ குடிச்சிட்டு ஒரே ஒரு இட்லி, ராத்திரி வச்ச மீன் குழம்பு அப்படின்ட்டு ஒரு வாக்கு. 11:30 மணிக்கு உள்ளே போவார். பணமே கிடையாது. என்ன கூட தாடி வச்சுருந்தா ஷேவ் பண்ணும்.
நாங்கள் அதுக்குள்ளே லுங்கிக்கெல்லாம் இஸ்திரி பண்ணி ஒரு 10 கைக்கூட்டைக்கு இஸ்திரி பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். ஃபுல் ஷேவ் பண்ணி பிஎஸ் சோப் போட்டு ஃபுல்லாக ஒரு சாப்பாடு பண்ணணும். மூட்லுங்கி இந்த கால் கூட தெரியாமல் உட்காந்துருப்பார். அப்புறம் 12 மணிக்கு பாத்திமா கும்பிடுவார். சின்ன பாத்திமா படம் அவர் சின்னதில் வாங்கினது. அது அப்புறம் ஃப்ளாஷ்பேக் கும்பிட்டுட்டு சாப்பிடுவார். சாப்பிடும்போது அந்த ஸ்போர்க் சவுண்டு கூட வரக்கூடாது பிளேட்டில். இட்டாலியிலாம் அதான். ஆமாம் ஆமாம். ஏப்பம் விட்டா கெட் அவுட் விட்டுவார். ஆமாம். டேபிள் மேனஸ். இது சிவாஜி கேட்டார். ஏப்பம் என்ன விட்டா சிவாஜி கேட்டார், என்ன டேபிள் மேனஸா உங்களுக்கு அப்படின்னா 2:15 காலுக்கு தூங்க ஆரம்பிப்பார். 5 மணிக்கு வருவார். அவர் குடிக்காரன் இல்லை, ஸ்ரீலோரம் இல்லை. எந்த பொண்ணுக்கிட்டே சொல்லுங்க, டவல் போட்டு தானே சொல்லுங்க. குடிக்காரன் வேற, சந்திரபாபு வேற. குடிச்சிட்டா ஷூட்டிங் வர மாட்டார். அது ஒரு நாள் பீம்சிங் கிட்ட சத்தியம் பண்ணது, ராக் 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 அந்த ஆமாம் ஆமாம் இது அதில் விழுந்துட்டார். சரி சரி சரி. அப்படி நிறைய பாடல்கள் எழுதியிருக்கு. அனுபவம் என்பது ஒரு பாடம், அதை இங்கு தினம் பாடும். நான் ஒரு கவிஞன், நான் ஒரு கவிஞன், நானே அறிஞன், நானே இளைஞன். அவன் என்ன கலைஞன் அறிஞன்லாம் கூப்பிட்றேன்னு வர. அப்படிப்பட்ட என்னை ட்ரைனிங் பண்ணார். 92 ஷோபா பிறந்திருக்கா. ஷோபா ஆக்ட் பண்ணியிருக்காரு. மகாலட்சுமி அவள் பேர். 66. ஆமாம் 66 தட்டுகள் திறக்க பேபி மகாலட்சுமின்னு போடுவாங்க. அது ஷோபா. யார் நம்ம பசி ஷோபாவா? என்னங்க அது? மகாலட்சுமி மேனன் தான் ஒரிஜினல் பேர். ஏன்னா ஐ வாஸ் வித் பாலு மகேந்திர அழியாத கோலம் நிறைய சொல்லுவாள். அந்த எப்படிம்மா எலியெல்லாம் விட்டு அந்த எப்படி பண்ண, ஐயோ ஏன் கேட்குறீங்க அங்கிள், அந்த வெள்ளை எலி ஒரு ஷாட் ஒன்று போவோம் மேலே விட்டுட்டு அதை ரசிப்பா தட்டுங்க திறப்பது. தட்டுங்க திறக்க போன ஏன் ஃபெயில் ஆச்சுன்றதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, அந்த பொண்ணு ஷூட் பண்ணியிருக்கா, இது சென்சாரில் விடலை. அதை மிஸ்டர் ஜவஹர் ரொம்ப அழகாக சொல்லுவார். இதுக்காக கண்ணதாசன் போய் சென்ட்ரல் வரைக்கும் போயிட்டு வந்தார். விடவே மாட்டேன். அவுட்ஃபீல்ட்லேருந்து வாய்ஸ் போட்டு சாவித்திரி அரெஸ்ட் பண்ணார். இப்போ அந்த குழந்தைய எடுத்துக்கின்னு ஓடுறாரு சார். பார்த்தீங்களா நேராக நிறைய புயல்லாம் அடிக்கும். சர்ச்சை பார்க்காரு, பக்கத்தில் ஒரு கோயில் பார்ப்பார். அதான் கிளைமேட். படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ ஐ வாஸ் இன் டவுன். நான் மகாராணியில் தேட்டரில் ஃபஸ்ட்டு டே பார்க்குறேன். 4:30 மணி வரைக்கும் பொட்டி வரல. இவர் கொடைக்கானலில் வந்து எடிட் பண்ணி போட்டார் தான் ஃபெயிலு. நோ கிளைமேட். அது என்னான்னு இப்போ சொன்னால் படம் டைரக்டர் அடிச்சிருவாங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்க திறக்கப்படும். யாரை சொன்னாலும் திறக்குமே. ஹிந்துன்னு இல்லை, கிறிஸ்டின் இல்லை, முஸ்லீம் இல்லை. அதான் எண்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுதான் எண்டு வச்சார். அது சரி சரி. நடராஜ சிலை இது என்ன கிராஸாக இல்லையா? ஆமாம். இந்த லைட்டிங் பண்ணி பாருங்க, கீழே கிராஸ் விடும். அதுதான் கிளைமேக்ஸ். எங்கிட்ட சொன்னார். அப்படிப்பட்ட ஒருவர் அப்புறம் பத்திரிக்காரனாக இருந்தால் அவர் பொம்மையிலலாம் எழுதி 9 நகைச்சுவை நடிகை சந்தித்து 9 கேள்விகள்னு பண்ணேன். இவரை எப்படா பண்ணுறதுன்னா எழுதிக்க மிஸ்ஸஸ் ரேடியோகிராம் சந்திரபாபுன்னு. எல்லாம் டிஎஸ் பாலியா சார், தங்கவேல் சார், ஏ வீரப்பன் ஒய்ஃபு எல்லாரும் உங்களுக்கு பிடித்தமான நகைச்சுவை நடிகைகள் யார்? அவங்களும் நகைச்சுவை சந்திரபாபுன்னு சொல்லுவாங்க. ராஜா தான் எல்லாத்துக்குமே இது காரணம். ராஜா இல்லைன்னா அங்கே இல்லை. ராஜானா யார்? ஜெயாவுடைய பிரதர். ஓ சரி சரி சரி. அந்த ஜெயாவும் ஆடி இருப்பான் அந்த படத்தில். கார் ஓட்டுறது கண்மணி பப்பா. ஆமாம். அதில் பார்த்தீங்கன்னா அறிவழகம் பொண்ணு, மதியழகம் பொண்ணு, எல்லா பொண்ணுங்களும் ஆடும். அதில் பார்த்தீங்கன்னா அங்கமுத்தம்மா ஆடுவாங்க, மனோரமா ஆடும். எல்லாரும் கஸ்ட்டு. தங்கவேலுவும் விகேஆரும் கீழே உட்காரக்கூடாது, சாப்பாடு நின்று தான் சாப்பிடணும். ஏன்னா அந்த இஸ்திரி போயிடுமா இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸில். என்ன அது அப்படிலாம் சொல்லுவார். விடுன்னுவார். சிற சிந்தனைவாதி. பாவமணிப்பு அவருடைய சப்ஜெக்ட் தானே. பாவமணிப்பு அவருடைய கதை. நான் ஒரு நாள் படம் பார்த்துட்டு வரேன். நானும் ராஜாவும் தான் படத்துக்கு போவோம். மத்தியானத்தில் இவர் தூங்க வச்சுட்டு என்ன படம் போனேன்னு கட்டி பார்த்தது. யார் நடித்தது? ராஜேஷ் கண்ணா. கதை சொல்லுவேன். ஆஷா இவர் கதை. நிறைய கதைகள் சொல்லுவார். என்ன சீன் கொடுத்துட்டு எதாவது சொல்லுவார். அதை விட அந்த ஒன்றுமே புரியலைங்கிற பாட்டு 4 லைன் இவருடைய லைனா எல்லாமே இவர் லைன். 400 விட்டாளுங்க. ஓஹோ. மாசம் சொல்லணும்னா பேர் சொல்ல மாட்டேன். சந்திரபாபு பாட்டு எழுதுனா பேதி குடிச்சிட்டு தான் வரணும். என்னது? சந்திரபாபு பாட்டு எழுதுனா பேதி குடிச்சிட்டு தான் வரணும். பள்ளிவாக சொல்லுவான். அந்த ராஜா ஷூட்டிங்கில் பண்ணுற கலாட்டா எவனுமே பண்ணியிருக்க முடியாது. ராஜாவில் நல்ல பணம் கொடுத்தாங்க பாலாஜி. ராஜா படத்தில் பாலாஜி சார் தான் ப்ரொடியூசர். ட்ரிபிள் ஆக்ஷன். அங்கேயும் இந்த அம்மா கிட்ட தான் போய் பேசின்னு இருப்பார். யார்கிட்ட? புரட்சி தலைவிக்கிட்ட. இதுதானே வம்பு அடிமை பெண்ணை வந்து. ஆமாம் வம்பு. அது தெரியும் எனக்கு இந்த கதை. இவங்க 2 பேர் இந்த உங்களுக்கு தெரியும் அமெரிக்கன் ஸ்லாண்டில் பேசுவோம்.
கிஸ்மின்னு வரும். ஆ. அப்போ நான் சொன்னேன், எதுக்கு வம்பு, ஏற்கனவே நம்ம சாப்பாடு இல்லாமல் இருக்கணும். அவள் குழந்தையாக இருக்கும்போது நான் இந்தியா சில்கஸ் போய் கவுனெல்லாம் வாங்கி கொடுத்து என் பொண்ணுடா தப்பா என்ன. அப்படிப்பட்டப்போ தான் அடிமை பண்ண எம்ஜிஆர் கூப்பிட்டு நல்ல வேஷம் கொடுத்தாரு வேங்கையான்ட்டு. அதுக்காக ஜெய்ப்பூர் போனாங்க. அப்போ ராஜா போனோம். அப்போ அசோகன் சார் எல்லோரும் இருக்கும்போது சொன்னார், பத்மநாபன் நீங்கள் யாராவது தண்ணி கிண்ணி அடிச்சாங்கன்னா ட்ரெயினில் வந்தவங்கள ட்ரெயினில் அனுப்பிவிடுங்க, ஃப்ளைட்டில் வந்தவங்கள ஃப்ளைட்டில். யார்? எம்ஜிஆரோட எம்ஜிஆர் சொல்ல ஆர்டர். ஆமாம், அங்கே பெரிய ஜெய்ப்பூர் பேலஸில் பாபு இங்கே அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தாரு. பாபுக்கு 2 பாட்டில் வாங்கி கொடுத்துருங்கன்னு போயிட்டார். அதுக்கு மட்டும் லைசன்ஸு. அப்படி அடிமை பெண்ணில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலத்தை வென்றவண்ணின்னு ஒரு பாட்டு வரும். ஆமாம் ஆமாம். நைட் எஃபெக்ட் தானே அது, ஆக்சுவலாக டே எஃபெக்ட். ஓ ஆ. அங்கே தான் நான் புரட்சி தலைவரை சந்திக்கிறேன். சரி. சத்யா ஸ்டூடியோவில் அவுட்டோரில் அது சந்திரபாபு ஷோவை ஆடினாங்க. ஓ. இந்த இதில் அது நைட் எஃபெக்டாக மாற்றி வேறு மாதிரி பண்ணிட்டாங்க. பெரிய அமௌண்ட் கொடுத்தாரு. ஓ. ஆனாலும் ஆ. அது என்ன பாபுக்கு வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியும் சொல்லுவார். அது பிரதர் ஐயர் ஜோகர் கரெக்டாக சொல்கிறார். எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக சொல்கிறார். அதுக்கப்புறம்தான் வெண்திரைன்னு ஒரு புஸ்தகம் வந்தது. மாடி வெட்டி கண்ணீர்னு எழுதி அதில் கீழ்னு கீழ்ச்சார். தேவையில்லாத வேலை. ஆனால் புரட்சி தலைவர் மாதிரி இவருக்கு உதவி பண்ணுங்க யாருமே யாரும் இல்லை. அவருக்கு என்னென்னா மாடி வெட்டி எழுதி கதை ரொம்ப நல்லா இருக்குது. நடிகை திலகத்தை எடுத்தது. இந்த மாதிரி 2 அண்டா மாதிரி இருக்காங்க. 2 அண்டா மாதிரி இருக்காங்க. ஆமாம். சரோஜாவே போடு. சரி. முடியாதுன்ட்டு. யார்? பாபு. ஓ. சரோஜாதி தான் இதில் பழக்கமாச்சே. சபாஷ் மீனா. அது இதே சொன்னாராம். பாபு சார் தான் கூப்பிடுவார். அந்த அடிமை பெண்ணில் ராமமூர்த்தி சோ எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் சின்னவர் எப்படி வருவார். வெங்கடேஷ் பெருமாள் வரா மாதிரியே சின்னவர் போடுவான் ஒருத்தன். பின்னால் சின்னவர் பத்மநாபம் ஓடுவான். அப்புறம் சந்திரன் ஓடுவான். இவர் மாத்திரம் அப்படி சாரி கால் மேலே கால் குட் மார்னிங் மிஸ்டர் எம்ஜிஆர் குட் மார்னிங் பாபு சார்னு போயிடுவார். 2 பேக்கெட் சிகரெட் தான் வாங்கி கொடுப்பாங்க. அந்த சோக்க இருக்கும். இவர் புரட்சி தலைவரை எதிர்த்தது தவறு. அவர் மிஸ்டர் ஐயர் ஜோகர் சொன்ன மாதிரி கிறிஸ்மஸில் காசு இல்லாமல் உட்காந்துருக்காங்க எல்லோரும். நாளைக்கு கிறிஸ்மஸ் சாப்பாட்டுக்கே வழியில் ஒருத்தர் வந்து கதவு தட்டுறாரா. மிஸ்டர் ஜோகர் நல்ல மலையாளி மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு இதை வந்து சின்னவர் கொடுக்க சொன்னார்னு திறந்து பார்த்தா பெரிய கேக், ஸ்பென்சர் கேக். அம்பா. வந்தது குஞ்சுமான் அவர் டைரக்டர். அதில் ஒரு கவர் பாபு சார் ஹாப்பி கிறிஸ்மஸ் எம்ஜி ராமச்சந்திரன் 10,000 ரூபாய். 10,000 ரூபா இவ்வளோ பெரிய அமௌண்ட் அது. அது மாதிரி இவர் வந்து ஒழுங்காக இருந்து சொந்தக்காரங்கள்லாம் மதிச்சிருந்தாருன்னா மில்லியனாக இருப்பாங்க. உண்மைதான். இவருடைய அண்ணன் தாம்பரத்தில் இருந்தார், சத்தியமூர்த்தி. இவருடைய அக்கா ஒரு சிஸ்டர் இறந்துட்டாங்க. ஒரு சிஸ்டர் பாவம் பாலாஜாபாத்தில் இருந்தாங்க, சோடா கடை வச்சு. இவங்க அப்பா மிஸ்டர் ஜேபி ரோட்ரிக்ஸ் பெரிய தியாகி, தினமணி கதையில் இருந்தார். அவர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருப்பார். ஒரு நாள் இவருக்கு பட்டயம் கொடுக்குறாங்க. அதனால் அப்பாவை கூப்பிட்டு வந்துருந்தார். நான் முதல் நாள் போய் கூப்பிட்டு வந்துட்டேன். பாபு வீட்டுக்கு வரத்துக்கே எல்லாருக்கும் பயம். கூப்பிட்டு வந்து அவருக்கு இது மாதிரி பிஸ்கோட்லாம் வாங்கி கொடுத்து, அவர் பேஷன் ஷோ படிப்பார், அதெல்லாம் எடுத்துகிட்டு பையப்பெல்லாம் வாங்கி கொடுத்து 3 மணிக்கு கிண்டிக்கு போகணும். நாங்கள் ஷூட்டெல்லாம் இஸ்திரி பண்ணி வச்சாச்சு. இவர் உட்காந்துட்டார், 12:30 உட்காந்துட்டார் மிஸ்டர் ரோட்ரிக்ஸு. இவர் போய் தூங்கிட்டார். 2:30 மணிக்கு தட்டி எழுப்புறேன். இந்திரா காந்தி அவள் கிடக்க 2 பச்சலாம். இந்திரா காந்தி வந்து ஹலோ பாபு ஹவாரி இந்த சொல்லுவாங்க சொன்னார். 2:45 மணிக்கு பார்த்தா ஷூட்டு போட்டு வெளியே வந்தான். நமது ஓட்டக்காரர் திகன்னு கிண்டிக்கு போகுது, நிறுத்திட்டாங்க பாதியில். வண்டியெல்லாம் வெளியே போய் உள்ளே போய் செக் பண்ணால் மிஸ்டர் ரோட்ரிக்ஸ் மீட் அட் காங்கிரஸ் பில். போனேன். நான் பாபு சார்கிட்ட என்ன சொன்னேன்னா, எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துடணும் இந்த அப்படின்னா. மேலே போனால் சந்திரபாபு மேலே போய் இந்திரா காந்தி கிட்ட நின்ட்டார். அப்புறம் ரோட்ரிக்ஸ் போய் மை சன்னு ஒத்துக்கின மிஸ்டர் ரோட்ரிக்ஸ் அங்கே தான் மை சன் அப்படின்னு போய் இந்திரா காந்தி அவ்வளவு பெரிய யுவர் சன்
ஏன்னா சந்திரபாபு மேலே போனோம்னா கை தட்டிட்டாங்க, அந்த மாதிரி புரியல யார். சரி, புரியல. அப்படி அவங்க அப்பா வந்து ஒரு கிரேட் மேன், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. இவர் சூசைட் பண்ணிக்கின எக்மோர் கோர்ட் போகும்போது கூட அப்பா தான் போனேன். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு தெரியாது. சரி, தனாமராவதின்னு படம். ஆமாம், தனாமராவதி. அதில் ஒரு சின்ன டைமிங் வாசன் பார்த்து ஹூ இஸ் இட் சாப் வெரி குட்னு போயிட்டார். இவர் மறுநாள் வாசன் வீட்டுக்கு போகிறார். அதை இவங்க சொல்லலை. ஒரு கதை சட்டை, ஐ எம் சந்திரபாபு. அவர் ஊஞ்சலில் உட்காந்து இண்டு பேப்பர் பிரச்சனை என்ன பண்ணணும், நான் நடிக்கணும். சரி, நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் அனுப்புங்க, நான் நேராக வந்திருக்கேன், என்னை பாட சொல்லுங்கள், நடிக்க சொல்லுங்கள், அழ சொல்லுங்கள், குதிக்க சொல்லுங்கள், எல்லாம் செய்கிறேன். லெட்டர் என்ன பண்ணோன்னு கேட்டார். வந்தார், ஒரு சூசைட் லெட்டர் எழுதினார். ஆமாம், அது கேள்விப்பட்டேன். மயில் துத்தமாக ஊந்துட்டார். ஆமாம், நான் கண்ணு மூச்சு முதல்ல இவனை தான் பார்த்தேன்னு. கோர்ட்டில் கேஸு, ரோட்ரிக்ஸ் போயிருக்கார். அவன் நிறைய கேட்குறான். ஜட்ஜி இது மாதிரி மேட்சஸ் ப்ளீஸுன்னார். தேடிக்கடி மேட்சஸ் கொடுத்தா கீழ்ச்சி கையை சுட்டுனாங்க. இது வழின்னு சொல்கிறேன், உனக்கு தெரியுமானார் ஜட்ஜை. கேஸ் டிஸ்மிஸ். ஓ, இது வழின்னு சொல்கிறேன், உங்களுக்கு புரியுமா? இதுதான் வழி. அப்படி அவ்வளவு அன்பு காதலித்த மனைவி, அன்பான மனைவி பிரிஞ்சதுலேருந்து அவர் அந்த ஷீலா பிரிஞ்சதுலேருந்து அவர் அவுட் ஆகிட்டார். அதுலேருந்து அதிகமாக அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் குச்சன் ட்ரிங்க்ஸுன்னு சொல்லுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் இட்ஸ் எ வெரி ஜென்டில்மேன். அவர் மதித்தது மிஸ்டர் பாலையா, மிஸ்டர் எம்ஆர் ராதான் தான் சொல்லுவார். இன்பிட்வீனில் அவருடைய லைஃப்பில் வந்து நல்லா டர்ன் பண்ணது லாஸ்ட் படம் அவன் தான் மனிதன். மிஸ்டர் இது ஜேபி ஜவஹருடைய ஸ்கிரிப்ட் படி, என் ஸ்கிரிப்ட் படி அவர் வயசாகி செத்து இருக்கக்கூடாது. எப்படி இருந்திருக்கோம்? கூலி வச்சு ஒரு வாட்ச்மேன் வேலை, ஒரு சின்ன வேஷம் கடிச்சு தான் செத்து இருக்கணும். எங்களையே செத்துட்டார். அவருடைய பாடி நடிகை செத்துக்கும். முதல் மாலை போட்டது புரட்சி தலைவி ஜெயலலிதா. முதல் மாலையா? அடாடாடா, இது தெரியாது எனக்கு. நான் காங்கிரஸ் மீட்டிங் போயின்னு இருக்கேன். சரி, மெழுகுவத்தியாக ஏற்றி நின்று இருக்கேன். நிறைய சென்ட் வாங்கி அவர் மேலே தைச்சது மிஸ்டர் நாகேஷ். நாகேஷ் சாரா? அடாடாடாடா, மேஜர். மனோகர் சார் குறுக்க நெடுக்க போயிருந்தது ஒரு அழ கூட அழலை. ஏன்னா மனோகரம் ஒரு சிக்கு. பழைய பீமன் மாதிரி கட்டில் எட்டி பார்த்தா அவர் கூட தெரியும். மனோகர் மேலே அவ்வளோ பிரியம், அழலை. இந்த பாடியை ஷிஃப்ட் பண்ணாங்க. என் பாபு போகிறானே கதறிட்டார். பெஸ்ட் ஆகிட்டு அவர் டெஸ்த்தில் ஒருத்தன் வந்து அழுகுறான் லுங்கி கட்டி. உனக்கு நான் பால் கறக்க கற்றுக் கொடுத்துட்டா பாபு, அவன் தான் பால் கறக்க. ஓ, இந்த அன்பே வாழ ஜேபின்னு ஒன்று. ஆமாம், ஜேபி. இவர் அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னே மைசூர் லேம்ப்லேயும் வின்டெக்ஸ்லேயும் ஜேபின்னே ஆர்டர் கொடுத்தாரு. பல்புலாம், பல்பு முதற்கொண்டு. கைகொண்ட கட்சிப்பு அது இது எல்லாம் அந்த காலத்தில் மேலே போய் தாய் கோரன் மாதிரி பல்பில் ஜேபின்னு இருக்கும். ஜேபின்னு இருக்கணும், நெய்யாது. அதே மாதிரி பெட்ஷீட்டில் எல்லாம் இருக்கணும்னு ஆர்டர் கொடுத்து அவ்வளோ பண்ண வீடு எல்லாம் போச்சு. மாடி வெட்டி அடிக்கப்புறம் மாடி வெட்டி அடியாந்து பீமன் நம்பி தோட்டத்திலேருந்து அவர் அருண் ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. அப்போ தான் அந்த நிமிர்ந்து நெல் படம் வந்து. அப்போ இவர் சிங்கப்பூர் போயிட்டு வந்த புதுசில் அந்த சோனி கேட்பார், அழகிய தமிழ் மகள் இவள் சிறுத்துறாவுக்கு முத்தியா முத்தியான்னுவார். யார்? கண்ணதாசன். எனக்கா ஒழுக்கோ முத்தியா இல்லை, வாலி. வாலி அவன் எப்படி எழுதுவான்? அவன் எழுதலாம் கரெக்டாக இவருக்கு. நிபந்தனை இல்லை. பிடிச்சாலும் பிடிச்சேன், புளியங்கொம்மை பிடிச்சேன், நினச்சாலும் நினச்சேன், நல்ல நேரம் பார்த்து நினச்சேன், ஒடிச்சாலும் ஒடியாதடி, இது வளைச்சாலும் வளையாதடி. மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். இது சமையலுக்குன்னு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்கு ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.